போன வகுப்புல ஈதாந்தம் என்னார் கண்டு இன்புறுவோர்களேன்னு சொல்லிட்டு அந்த நாதமயமாக இருக்கக்கூடிய வேதத்தின் தலைவனை இந்த அந்தணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களினுடைய பிரணவத்தினை அறிந்து கொள்ளும் பொருட்டான் இறைவனை இவர்கள் அறிந்து கொள்ளுவதற்கு அவர்கள் ஒழுக்கத்துடன் செயல்படுகிறார்கள்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இந்த அந்தணர்கள் மேற்கொள்ளுவதற்கு உரியதாகிய அந்த மந்திரங்களான காயத்ரி மந்திரம், கருது சாவித்திரி, ஆயுதற்கு உவப்பர் மந்திரமாம் மந்திரம், ஆங்கு உண்ணி, நேயத்தேர் ஏறி நினைவுற்று நேயத்தாய் மாயத்துள் தோயா மறையோர்கள் தாமே. இந்த பாட்டுல அவர் சொன்ன விளக்கம் இதையும் போன வகுப்புல நாம வெளிப்படையா விவாதித்தோம். அதாவது உலகத்தில் பற்றற்று நிற்பதற்குத்தான் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த காயத்ரி சாவித்ரி போன்று இருக்கக்கூடிய மந்திரங்களை உச்சரிப்பதினால் நமக்கு மேலானதோர் தகுதி கிடைக்கும்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த மந்திரங்களை உச்சரிப்பதினால் நம்முடைய மனதும் உடலும் பக்குவப்படுகிறது. அப்படி பக்குவப்படுவதினால் உலகியல் பற்றுகளிலிருந்து நாம் விலகுகிறோம். அவ்வாறு விலகியதற்கு பிறகுதான் நமக்கு ஞானம் என்கின்ற ஒன்று புலப்படுகிறது. அதனாலதான் முதல்ல அன்பு என்கின்ற ஒன்று, உலக உயிர்களை நேசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் நாம இந்த உலகத்துல பயன்படுத்தக்கூடிய ஊர்தினா வாகனம். இந்த உலக வாழ்க்கை என்கின்றத ஒரு பாதையாக எடுத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் ஜனனம் என்கின்ற பிறப்பிலிருந்து மரணம் என்கின்ற முடிவு வரைக்கும் நீங்கள் இந்த உலகம் என்கின்ற பாதையில நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் உங்கள் பயணத்தினுக்கு தகுந்த வாகனமாக நிறைய மேற்கோள் சொல்லலாம். அன்புடையார் என்பு மூதியர் பிறர்க்கு. அன்பு என்பதுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. அதனால்தான் திருமந்திரமும் இந்த அன்பு நேயத்தேர் ஏறி, நேயம்னா அன்பு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை முதல்ல நேசிக்க கற்றுக்கொண்டால்தான் நீங்கள் இறைவனை நேசிக்க முடியும். உங்களை சார்ந்துள்ள உங்கள் கண்முன் தெரியக்கூடிய பொருள்களின் மீது நீங்கள் அன்பு செலுத்த தலைப்பட்டால் உங்களோடு சேர்ந்து வாழுதற்கு உரிய ஏனைய பிற உயிர்களோடு அன்பு செலுத்துவதற்கு தலைப்பட்டால்தான் இறைவன் மாட்டு அன்பு செலுத்த முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்மை சார்ந்தவர்களை புறந்தள்ளி விட்டு அவர்கள் மீது வெறுப்பினை காட்டி அவர்களோடு பகைமையை வளர்த்து இறைவன் மாட்டு மட்டும் நாம் பக்தியோடு அன்போடு இருக்கின்றோம் என்றால் அது போலியானது. ஏனென்றால் கண்ணுக்கு தெரிந்த மாந்தரோடும் ஏனைய பிற உயிரோடும் உங்களால் அன்பு பொருந்தி இருக்க முடியவில்லை என்றால் கண்ணுக்கு தெரியாத இறைவன் மாட்டு உங்களால் எவ்வாறு அன்பு செலுத்த முடியும்? ஆகவே இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் எல்லா காலமும் நிம்மதியான முறையில வாழ வேண்டும்னா எல்லோரையும் நேசித்தல். அதுதான் பாரதி போன்றோர்கள்லாம் சொன்னார்கள், பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கும் அருள். என்ன காரணம்னா இந்த பகைவனுக்கு அருளுவதனால என்ன நன்மை கிடைக்கிறதுனா அந்த பகைவன் திருந்துகிறானா திருந்தலையான்றது இரண்டாம் பட்சம். அந்த பகைமையோடு இருக்கக்கூடியவன் மாட்டு நீங்கள் அன்பு செலுத்த தலைப்பட்டீர்கள் என்றால் அவனால் காட்டப்படக்கூடிய பகைமை உங்கள் மனதினை வருத்தாது, உங்களை தவறான பாதையில செலுத்தாது. அவ்வளவுதான். அவனை திருத்துதல் என்பதெல்லாம் அடுத்த நிலை. உங்களை பொறுத்த மட்டில் உங்களினுடைய, இதற்கு அழகான ஒரு மேற்கோள் சொல்லுதல் உண்டு. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம்
ஒரு முறை ஒருவர் கருத்து வேறுபாடு கொண்டு ரொம்ப கடுமையாக அவரை விமர்சனம் செய்து விட்டார். அவர் எதிராகவே அவரை முன்னிறுத்தி சில கடுமையான சொற்களையும் வேற சொல்லிவிட்டார். இதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் ராமகிருஷ்ணர். வந்தவர் தன்னுடைய கோபம் தீர வார்த்தைகளை கொட்டிவிட்டு சென்று விட்டார். அருகில் இருந்த மற்றொரு அன்பர் கேட்டார், இவர் இவ்வாறெல்லாம் பேசிவிட்டு செல்லுகிறாரே, அவரை எதிர்த்து நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே, இது எப்படின்னார். அதுக்கு பரமஹம்சர் வேடிக்கையாக ஒன்றை சொன்னார். நீர் இருக்கிறீர், உம்மிடமிருந்து பணம் எடுத்து எனக்கு கொடுக்கிறீர். சிலது 1 ரூபாய் தாளாக இருக்கிறது, சிலது சில்லறைகளாக இருக்கின்றன, சிலது 5 ரூபாய் தாள்களாக இருக்கின்றன. இதையெல்லாம் எனக்கு கொடுப்பதாக வைத்துக் கொள்வோம். உங்களால் கொடுக்கப்பட்ட அந்த பணம் நான் வேண்டாம் என்று மறுத்து விடுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். என் உள்ளத்தளவிலே இது எனக்கு வேண்டாம் என்று எண்ணி உங்களிடம் சொல்லி விடுகிறேன், மறுத்து விடுகிறேன். இந்த பணம் யாரிடம் இருக்கும் அப்படின்னார். உடனே நண்பர் சொன்னார், இல்லை, அது என்னிடம் தான் இருக்கும், நான் தான் கொடுத்ததை நீங்கள் வாங்கவில்லையே, ஆகவே அந்த பணம் என்னிடம் தானே தான் இருக்கும். உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், அது போல வந்தவர் பல கடுமையான வார்த்தைகளை என்னை விமர்சித்தார். அந்த கடுமையான வார்த்தைகள் எனக்கு தேவையில்லை, அதனை நான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அப்பொழுது அந்த வார்த்தைகள் எங்கு போகும்னு கேட்டார். இதுதான் உண்மையான துறவு. நம்மை நோக்கி எப்படிப்பட்ட திறனாய்வு வேண்டுமானாலும் வரும். அந்த திறனாய்வுகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டு இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்நாள்ல ஞானம் என்பது பற்றின சிந்தனையே இல்லாமல் போகும். ஆகவே திறனாய்வு வந்து கொண்டுதான் இருக்கும். இவைகளையெல்லாம் பொருட்படுத்த தலைப்பட்டோம் என்றால் நாம் அடுத்த படிநிலைக்கு நம்மை நாம் உயர்த்தி கொள்ள முடியாது. ஏன் நம்மை நோக்கின பல திறனாய்வுகள் வருகின்றன? 3 காரணம். ஒன்று, அவர்களே கண்டு மருளக்கூடிய அளவினுக்கு நாம் நம்முடைய துறையில் வளர்ந்து இருக்கிறோம், முதல் நிலை. 2, அவர்கள் நம்மை அவர்களுக்கு இணையாக கருத தலைப்பட்டிருக்கிறார்கள். 2. 3வது, நம்முடைய கருத்தை ஏற்று நமக்கு பின்னாக நமக்கு உரியவர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இது 3. இந்த 3னால்தான் மற்றவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால திறனாய்வுகள் நம்மை நோக்கி பலவாறாக வீசப்படும். இவைகளுக்கு நாம உட்பட்டு விட்டோம் என்றால் நாம் அங்கேயே நின்று விடும், மேல போக மாட்டோம். அதற்கு இதுதான் மிகச் சிறந்த இலக்கணம். திருமந்திரத்துல சொல்லுவதுதான், எல்லாவற்றினையும் இந்த உலகிலே நீங்கள் கடக்க வேண்டும் என்றால் உங்கள் உலக வாழ்க்கையில நீங்கள் எளிமையாக இறுதி வரை பயணப்பட வேண்டும் என்றால் அன்பு என்ற வாகனத்தில், நேயம் என்ற வாகனத்தின் மீது ஏறி உலக வாழ்க்கையை, அந்த உலகின் கண் உள்ள வாழ்க்கை எனும் பாதையை கடக்க முன்வாருங்கள். அப்படி அன்பு செலுத்த ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? எல்லார் மாட்டும் நாம அன்பு செலுத்த ஆரம்பிச்சோம்னா ஒரு குறிப்பிட்டவர் மீது உண்டான பற்று அற்றுப்போம். நமக்கும் துறவிக்கும் என்ன வேறுபாடுன்னா, நாம் நம்முடைய அளவுல தான் நம்முடைய மகிழ்ச்சியை பெற முனைவோம். நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னை சார்ந்த என் இல்லத்து உறுப்பினர்கள் நன்றாக இருக்க வேண்டும், நான் யாருக்கெல்லாம் வகுப்பெடுக்கிறேன்னு அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். இப்படி என்னை முதன்மைப்படுத்தி என்னோடு தொடர்புடையவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும்னு தான் எண்ணுவோம். இது என்னுடைய ஆசை. அவா இப்படி வேணா வைத்துக் கொள்ளலாம், அவான்னு விருப்பம். ஆனால் துறவிக்கு எது விருப்பம் என்றால், தான் வாழக்கூடிய உலகத்துல உள்ள எல்லாம் நன்றாக இருக்கு.
தாய்மானவரா தான் சொல்றாரு இல்லையா, எல்லாம் இன்புற்று இருக்க வேறொன்றும் அறியேன் பராபரமே. வடமொழியில கூட அப்படித்தானே சொல்லப்படுகிறது, சர்வஜனா சுகினோ பவந்து. என்ன காரணம்? இது பேராசை. துறவி என்ன நினைக்கிறான், இந்த உலகத்துல எல்லோரும் நன்றாக இருந்து விட்டால் இந்த உலகம் நன்றாக. ராமகாதையில ஒரு முக்கியமான இடத்தை நாம கடந்து வந்திருக்கிறோம். தண்டகாரண்யத்துல ராமன் வருகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய துறவியர்கள் எல்லாம் ராமனை அணுகி, நாங்கள் இந்த காட்டுல எங்களால் உரிய தவத்தை செய்ய முடியல, நாங்கள் செய்தற்கு உரிய தவத்தினுக்கு இடையூறாக அரக்கர்கள் செயல்படுகிறார்கள், எங்கள் தவத்தை கெடுத்து எங்களுக்கு துன்பம் தருகிறார்கள் அல்லது எங்களை அழிக்கிறார்கள். உடனே ராமன் என்ன வாக்கு தருகிறான், உங்கள் தவத்தினை யாரெல்லாம் கெடுப்பதற்கு முன் வருகிறார்களோ அவ்வாறு வரக்கூடிய அரக்கர்களை எல்லாம் நான் அழிக்கிறேன் என்று. என்ன காரணம்? இந்த துறவியர்கள் தவம் செய்வதன் நோக்கம் உலக நன்மைக்காக, உலக நன்மைக்காக பாடுபடக்கூடியவர்களை ஒரு சிலர் தங்கள் தேவைக்காக அழித்தார்கள் என்றால், மற்றவர்களினது தேவைகளை எல்லாம் இந்த அரக்கர்களை நம்பித்தான் இருக்கின்றது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டா அப்ப என்ன ஆகும், எல்லோரும் அரக்கருக்கு அடிபணிவார். இப்ப நம்ம ஊர்லயே எல்லாருக்கும் எல்லா நலமும் இருப்பதாக வளமும் இருப்பதாக ஒரு கற்பனை செய்து பாருங்கள். யாருக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. அதே போல எல்லோரும் நல்ல விதமான வாழ்க்கையை வாழ தலைப்பட்டு விட்டோம்னா இந்த உலகத்துல வறுமை இருக்காது. ஆகவே இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் அடிமையாகி யாரும் யாரிடம் சென்று கையேந்த வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் எல்லா காலத்திலும் ஆளுபவர்கள் அவர்கள் ஆட்சியின் கீழ வறுமையாளர்களாக பெரும்பான்மையான மக்களை வைத்திருப்பதன் நோக்கமே அது. உன் தேவை எதுவாக இருந்தாலும் என்னை சார்ந்து அதை நீ கேட்க வேண்டும். நீ கேட்பவனாக உன் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும், உனக்கு கொடுப்பவனாக எங்கள் இனம் செயல்படும். இன்றைய சூழல்ல கூட அரசியல்வாதிகள் அதை தான் பண்றோம். அயோத்தியினுடைய பெருமையை சொல்ல வந்த, கோசல நாட்டின் பெருமையை சொல்ல வந்த கம்பன் என்ன சொன்னான், இந்த நாட்டுல வள்ளல்கள் இல்லை, ஏனென்றால் வறுமையானவர்கள் இல்லை. வன்மையின்மையால் ஓர் வறுமையின்மையால். இப்ப எல்லோரும் எல்லாவற்றையும் பெறக்கூடிய நிலையில் இருந்த யாரும் யாரையும் ஆள முடியாது. நம்ம அரசுகளையே எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு உண்டான ஓட்டு வங்கிகளை தயார் செய்து கொள்வதற்காக எல்லா காலங்களிலும் சமூகத்துல வறியவர்கள் கூட்டம்னு ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டுதானே செயல்படுகிறார்கள். அந்த தேர்தல் சமயங்கள்ல சில தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து எல்லாவற்றையும், ஒரு காலத்துல இலவசம்னு சொன்னார்கள், அது அவர்களுக்கே உறுத்தியது போல இருக்கு. அதனால விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மின்விசிறி, எல்லாம் விலையில்லாததான். எல்லாவற்றையும் இலவசமாக கொடுப்பதற்கு ஏன் முன் வரணும்? இது தேவையே இல்லை. உலகத்தை நேயத்தோடு பார்க்கவும் எல்லார் மாட்டு அன்பு செலுத்துவதற்கு முன் வந்தும் ஒரு நிலை ஏற்பட்டது என்றால் நாம் தனிப்பட்ட முறையிலே ஒரு சார் மாட்டு காட்டக்கூடிய பற்று நம்மை விட்டு போயிடும். ஏன் ஒரு சாரார் மாட்டு மட்டும் நமக்கு பற்று வருகிறது? மற்றவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது நம்மை சார்ந்தவர்கள் கொஞ்சம் வறிய நிலையில் இருக்கிறார்கள், அவருக்கு உதவ வேண்டும், அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்வு கிடைக்க வேண்டும், இந்த நோக்கம் தானே. ஆனால் நீங்கள் எல்லோரையும் நேசித்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சமூகத்தில் உருவாகி விட்டது என்றால் உங்களினுடைய பற்று என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மட்டும் செல்லக்கூடியதாக இருக்கும், தேவையில்லாமல் போகும். அதனாலதான் சொன்னார், இது தத்துவம் என்பது கடவுளை அடையறதுக்கு பின்னாடி,
தொடக்க நிலையில தத்துவம் என்பது வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு பயன்பாடு கருதி ஒரு பொருளார்ந்த வாழ்க்கையை வாழணும். அதுதான் மிகப்பெரிய நல்ல வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அதனால இந்த நேயமாக இருந்து அந்த பற்றறுத்த நிலையில காயத்ரி சாவித்ரி என்று சொல்லுவதற்கு உண்டான மூல மந்திரங்கள் ஞானத்தை தரக்கூடியன. ஞாபகம் வச்சு, அவைகள் கடவுளை காட்டாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடுமாற்றம் எங்கன்னாக்க, இறைவனை நோக்கி நம்மால் சொல்லப்படக்கூடிய பல்வேறு விதமான மந்திரங்களோ பல்வேறு விதமான அர்ச்சனை சொற்களோ அதனால் இறைவன் மனமகிழ்ந்து நமக்கு நன்மையை உடனே செய்ய வருவான் என்பதல்ல அதனுடைய நோக்கம், இலக்கணம். இது போன்றதாகிய மந்திரங்களை நீங்கள் இடைவிடாது சொல்வதாக இருந்தால் உங்கள் மனம் செம்மை அடையும். அதான் திருமந்திரத்துல பின்னாடி சொல்ல போன, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். இயல்பாகவே உனது மனம் செம்மையானதாக இருந்து எல்லா உயிருக்கும் இறங்கக்கூடிய, எல்லா உயிரையும் நேசிக்கக்கூடிய ஒரு குணம் இயல்பாகவே உங்களிடம் இருக்கின்றது என்றால் நீங்கள் எந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டாம். நான் ஒரு வேடிக்கையான ஒரு விளக்கம் சொல்லுவேன். அது நடனம் சார்ந்த துறைக்கு உரிய விளக்கம், எல்லாருக்கும் புரியும், ஒன்னும் குழப்பம் இல்லை. நடனத்தை தொடக்க நிலையில கற்கக்கூடியவர்கள்ட்ட ஆசிரிய பெருமக்கள் என்ன சொல்லுவார்கள்? உன்னுடைய கால் அடவுகள் எல்லாம் அழுத்தமாக திருத்தமுறை அமைய வேண்டும், தட்டுவது காதுல கேட்கணும் என்று சொல்லுவார்கள். அதே போல அந்த ஒற்றை கை இரட்டை கைக்கு உண்டான முத்திரைகளை கற்றுத் தரும்போது அவைகளை எல்லாம் தீர்க்கமாக பிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் காட்டப்படக்கூடிய முத்திரையின் பொருள் தெளிவாக புரியும். இதுல எந்த விதமான சமாதானத்திற்கு அவர்கள் உட்பட மாட்டார்கள். கால் முறையாக தட்டப்பட வேண்டும். இந்த அடவுகள் ஒவ்வொன்றும் அதனது இலக்கண வரம்பினுக்கு உட்பட்டு இருந்தாக வேண்டும். அறமண்டி என்றால் இப்படி, இதெல்லாம் அவர்கள் மாணவர்கள் கிட்ட வலிந்து வலிந்து சொல்லக்கூடிய செய்தி. அதே போல முத்திரைகள் என்றால் அந்த முத்திரையை எவ்வாறு பிடிக்க வேண்டும் என்பதற்கு உண்டான நூற்பா சூத்திரம், அப்புறம் அந்த முத்திரையிலிருந்து பெறப்படக்கூடிய பொருள்களாகிய விநியோகம், இவைகளுக்கும் உண்டான சூத்திர பாடல் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணியிருக்கோம். மனப்பாடம் பண்ணி அந்த முத்திரையை பிடித்து விநியோகத்தை சொல்லிக்கொண்டே உங்களுடைய கைகளால அந்த விநியோக பொருளை காட்டி கொண்டே வரணும். இது எல்லோரும் நடனத்துல ரொம்ப தொடக்க நிலையில எல்லாருக்கும் கற்றுத் தருவார்கள். சரி, எத்தனை அன்பர்கள் அண்மை காலத்துல சென்ற ஆண்டுக்கு முந்தின ஆண்டு மரணம் அடைந்த கதக் உலகின் சக்கரவர்த்தியா விளங்கின பிஜு மகராஜ், அவருடைய கதக்கை எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் எனக்கு தெரியாது. பார்த்தவர்கள் பலர் இருக்கலாம். அவர் கதக்க நீங்க யூடியூப்ல நிறைய பார்க்கலாம். அவர் நடனம் ஆடும்போது பாருங்கள், அவர் கை முத்திரை ஏதாவது ஒன்றாவது ஒழுங்காக இருக்கிறது. இது குறையில்லை. என்ன காரணம்னா, அவர் வளர்ந்த நிலைக்கு போனதினால நீங்கள் எதனை காட்ட விரும்புகிறீர்களோ அபிநயத்தின் மூலமா அதற்கு கைகளை தவிர்த்து முகபாவத்தினாலேயே காட்டப்பட முடியும் என்கின்ற முதிர்ச்சியை அடைந்தவர். அதே மாதிரி தமிழகத்துல சென்னையில இருந்து கலாநிதி நாராயணன் அவர்களையும் சொல்லணும். மாமியன் என்ன காரணம்னா, இந்த படிநிலைகள்ல முத்திரைகள் என்பது அது இன்ன பொருள் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டு உணர்த்துவதற்குத்தான். அந்த பொருளை உங்கள் முகபாவங்களினால் உங்களால் அழுத்த முறை வெளிக்காட்ட முடியும்னா முத்திரைகள் தேவையே இல்லை. அதே போலதான் மந்திரங்கள்.
மந்திரங்கள் உங்கள் மனதை செம்மைப்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்டன. அதனை கொண்டு நீங்க கடவுளெல்லாம் காணவோ அடையவோ முடியாது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வகுப்பா படிக்கிறீர்கள். ஒவ்வொரு வகுப்பிலையும் கணித பாடம் இருக்கு, அறிவியல் பாடம் இருக்கு, புவியியல் பாடம் இருக்கு. இவைகள் எல்லாம் நீங்கள் பின்னாளில் வாழ்க்கையை வாழுவதற்கு உண்டான வழிமுறைகளை தருகிறது, அவ்வளவுதான். அவைகளே உங்கள் வாழ்க்கையை தர்றதில்லை, ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல உங்களால் சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள், எல்லாருக்கும் நிறைய புலம்பல் உண்டு. நான் தினம் இத்தனை காயத்ரி சொல்றேன், எனக்கு எந்த விதமான ஒரு நல்லதும் நடக்கல. காயத்ரி சொல்லுவதினால் நல்லது நடக்கும் எங்கேயுமே சொல்லப்படல. காயத்ரி சொல்லுவதினால் உன் மனது சமாதானம் அடையும், உன் மனது அமைதியாக சிந்திக்க தலைப்படும், உன் மனது எந்த விதமான ஆரவாரத்தினுக்கும் எந்த விதமான அசைவுகளுக்கும் உட்படாது. அப்ப நீயாக நிதானமா வாழ்க்கையை ஆராயலாம், உனக்கு உரியனவற்றை தெரிந்து தெளிந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுக்குதான் இந்த மந்திரங்களினது பயன், அதுதான். இந்த மந்திரங்களை உச்சரிப்பதினாலேயே நமக்கு மாபெரும் இறை ஆளுமை கிடைச்சிரும் அப்படின்னா எல்லாருமே உச்சரிக்கலாமே, யார் வேணா உச்சரிக்கலாமே. இல்ல, மந்திரங்கள் என்பன உங்கள் மனதை பக்குவப்படுத்துவதற்கு உண்டான சாதனங்கள். மனம் பக்குவப்பட்டதற்கு பிறகு உங்கள் முயற்சியால நீங்கள் எதனை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதனை அடையலாம், அவ்வளவுதான். அது இறையின் அது திருவடியா இருக்கலாம், இல்ல மெய் உயர்ந்த வாழ்க்கை முறையா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நோக்கம் மனதை முறைப்படுத்துதல். அதுதான் சொன்னார். முதலாக சொல்லப்படுகின்ற ஞான சக்திகளினுடைய வேறுபாட்டு இயல்புகளை எல்லாம், அவற்றினுக்கு உரிய மந்திரங்களை எல்லாம் நெஞ்சில் பதித்து ஓதினால் இந்த சமூகத்துல நீங்கள் பற்றற்றதாகியதோர் வாழ்க்கையை பெறுவதற்கு அந்த மந்திரங்கள் வழிவகை செய்யும். பற்றற்ற நிலை வந்ததற்கு பிறகு நீங்கள் எதனை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்கின்ற ஞானம் உங்கள் உள்ளத்தில் தோன்றும், அவ்வளவுதான். அதுக்குதான் மந்திரங்கள். இதை விளக்கிட்டு அடுத்தது சொன்னார். பெரு நெறியான பிரணவம் ஓர்ந்து குரு நெறியால் உரை கூடி நால் வேதத்து திரு நெறியான திருக்கை இருத்தி சொரூபம் தானோர் துகளில் பார்ப்பாரே. இது ஒரு பெரிய நிலை. என்ன பெரிய நிலைன்னா, பெரு நெறியான பிரணவம் ஓர்ந்து எல்லா விதமான உலகியல் நெறிகளை தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய ஓசை அல்லது ஓங்காரம் எதுன்னா பிரணவம். அத நிறைய வேற விதமாலாம் படிச்சிருப்போம். அது 3 எழுத்துக்களினது கூட்டு ஒலி. அகார உகார மகாரம் என்று சொல்லக்கூடிய அகர உகர மகரம். இந்த 3னது ஒலிகள் சேர்ந்து ஒலிப்பதினால் ஏற்படக்கூடிய ஓசை பிரணவம்னு பேர். ஒரு கேள்வி கேட்கலாம், இத சொல்றதுனால என்ன நன்மை? ஓம். ஆச்சரியப்படாதீர்கள், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மதங்களிலும் இந்த ஓசையை அவர்களினது மொழித்தன்மைக்கு ஏற்றாற் போல் ஒலிக்கிறார்கள், மாற்றமே கிடையாது. அப்ப எதுக்கு இந்த ஓங்கார ஒலி? இந்த ஒலி நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? ஒன்று நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். நம்ம உடல் என்று சொல்லக்கூடிய ஒன்று மிக நுட்பமான ஒரு தொழிற்சாலை, மிக நுட்பமான ஒரு தொழிற்சாலை, மாற்று சிந்தனையே இல்லது. இந்த உடலின் அகத்து இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றினுக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட செயல்பாடு உண்டு.
அந்த வரையறுக்கப்பட்ட செயல்பாடு கூடினாலும் உங்களுக்கு உடல் உபாதை, குறைந்தாலும் உங்களுக்கு உடல் உபாதை. ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த உபாதைகளில் இருந்து உடலை நீங்கள் முழுமையுமாக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல உடலுக்கு நோய் என்கின்ற ஒன்று வாராது இருக்கக்கூடிய வழியை நீங்கள் அறிய வேண்டும். இந்த உடலுக்கு நோய் வாராது இருக்கக்கூடிய வழி எதுனாக்க, உங்கள் உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உள்ளாக இருக்கக்கூடிய அந்த நாடிகள் தான். ஞாபகம் வச்சுக்கணும், நாடிகள் எல்லாம் சப்த வடிவமானவை. இன்னைக்கு மருத்துவர்கள் கூட என்ன பண்ணுகிறார்கள், நாடி பிடித்து பார்க்கிறார்கள் அல்ல. அந்த ஓசையில் ஏற்படக்கூடிய மாற்றம், ஒரு ஓசைக்கும் மற்றொரு ஓசைக்கும் இடையே எடுத்து கொள்ளக்கூடிய கால அளவு, இவைகளை கொண்டு கணக்கிட்டு உங்களது நோயினை அவர்கள் மதிப்பிடுகிறார்கள். இந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்வு அலைகள், அதுல மாற்றம் இருக்கக்கூடாது. ஒரே சீரான அதிர்வுகளில் அவைகள் போய்கொண்டிருக்கணும். இத வள்ளுவர் மருந்துன்ற அதிகாரத்துல சொன்னார். இந்த அதிர்வுகள் மிகினும் குறையினும் நோய் செய்யும், நூலோர் வழி முதலா எண்ணியம் ஒன்று. இந்த வழி என்று சொல்லக்கூடிய காற்றினை, அதனை கொண்டு உடல் கூற்றினை ஆராயக்கூடிய மருத்துவ துறையை சார்ந்தவர்கள் இந்த 3 விதமான நாடிகளினது துடிப்பை கொண்டுதான் உங்களினது உடலினது செயற்பாடுகளை மதிப்பீடு செய்கிறார்கள். அப்போ இந்த நாடிகளை நீங்கள் ஒரு உரிய வரையறுக்கப்பட்ட நிலையில செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு உதவுவது பிரணவம். இந்த ஒலியானது உங்கள் உள்ளாக சென்று அதிர்வுகளை ஏற்படுத்தி உங்கள் உடலின் கண் உண்டான நாடிகளின் அதிர்வை சமன்படுத்துகிறது. அப்படி சமன்படுத்துவதினால்தான் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு கிடைக்கிறது. இது மருத்துவ நூலிலும் சொல்லப்பட்ட உண்மை. இப்ப நமக்கே தெரியும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில நேரங்கள் அதீதமான சத்தத்தை கேட்ட உடனே நமக்கு தலைவலி வருகிறது, உடல் பதட்டம் அடைகிறது. இதெல்லாம் ஏன்? காரணம் என்னன்னா, நம்முடைய உடல் புறநிலையில் ஏற்படக்கூடிய ஒலிகளுக்கு ஏற்றாற்போல் தகமைத்துக் கொள்ளுகிறது. இப்ப நான் ரொம்ப இயல்பான மேற்கோள் சொல்லுவேன். இந்த சப்தங்கள் தான் நமக்கு அடிப்படை. இப்ப நாம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கணத்துல நம்மை சுற்றி பல ஓசைகள் கேட்ட வண்ணம் இருக்கு. நம்முடைய முறையான பயிற்சியில என்ன செய்யறோம்? உதாரணம், ஒரு பாடலை கேட்கிறோம் அல்லது ஒரு பாடத்தை கேட்கிறோம் என்ற ஒரு முறையான பயிற்சிக்கு உட்பட்டதினால இந்த பாடத்தினுக்கு உரிய ஓசையை தவிர மற்ற ஓசைகள் எழும்பிய வண்ணம் தான் இருக்கின்றன புறநிலையில. அதை நம்ம மனது சிந்திக்கிறது இல்லை. நம்ம சுத்தி எல்லா நேரமும் ஓசை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நமக்கு உண்டானதோர் ஓசை. இப்ப பாடம் நடத்துதலினால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஓசை, அதில் உங்கள் மனது பதிகின்ற பொழுது புறத்தொழு ஓசைகள் எல்லாம் நம்மை பாதிக்காது.
இப்படிப்பட்ட பாதிப்பு அற்ற நிலையில உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தணும்னா உங்களுடைய உடலை மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு ஒரு ஒப்பற்ற ஓசை தேவை. அந்த ஓசை மனதுக்குள்ள போய் நிறைய ஆரம்பிச்சதுன்னா புற ஓசைகள் எல்லாம் நின்று போகும். அந்த மாதிரி உள்ளார்ந்த ஓசையாக இருப்பது எதுன்னா ஓங்காரம் என்கின்ற பிரணவம். அந்த ஓசையில மனது லைத்தது என்றால் பிற ஒலிகள் எல்லாம் நம்மை பாதிக்காது. இதைத்தான் துறவிகள் எல்லாம் கடுமையான தவத்தின் மூலமாக பெறுவதற்கு முயலுகிறார்கள். இந்த ஓசையை தங்கள் உள்ளாக ஏற்படுத்திக் கொள்ளுதல். அந்த ஓங்கார ஒலி இவர்கள் உள்ளத்துக்குள்ள ஒலிக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தால் புற ஒலிகள் எல்லாம் நின்று போகும். இந்த புற ஒலிகள் நின்று விட்டன என்றால் அதை கேட்பதற்கு உண்டான ஆற்றல் நம்மிடம் மெல்ல மெல்ல மாறுகிறது என்றால் நம்முடைய மனது மிக எளிதாக நாம் எதன் மீது பற்று கொள்ளுகிறோமோ அதன் மீது நம்மால் உடனாக செயல்பட முடியும். மனதுதான் உங்களினுடைய வாழ்க்கையை, வாழ்வியல் முறையை, தேவைகளை, ஆர்வத்தை, அது பற்றின ஒரு ஈடுபாட்டை, இவைகள் எல்லாவற்றையுமாக உங்கள் உள்ளே ஏற்படுத்துவது ஓசைகள் தான். உங்களுக்குள்ளாக தோன்றக்கூடிய பல உணர்வுகள், அச்சம், கருணம், கோபம், எல்லா உணர்வுகளும் இந்த ஓசையினால் தான் உருவாக்கப்படுகிறது. நீங்க இரவு உறங்கி கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு விழிப்பு வரும். இந்த விழிப்பு மீண்டும் நீங்கள் உறங்க முற்படுகின்ற பொழுது உங்கள் இல்லத்துல குவாட்ஸ் வால் கிளாக் இருந்ததுன்னா அந்த நொடி முள் தவ்வி தவ்வி போகக்கூடிய ஒலி காதுகள்ல கேட்கும். ஏன்னா மற்றைய ஆரவாரங்கள் எல்லாம் அடங்கி போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு சின்ன ஒலியும் நம்மால கேட்க முடியும். இது உண்மை. பெரிய அளவுல இசைக்கு அப்படித்தான் நாம முக்கியத்துவம் கொடுத்திருப்போம். இந்த இசை ஒலியை அப்படித்தான் கேட்டு பழகி இருக்கும். இசை என்கின்ற ஒலி இப்படித்தான் நம்முள்ளே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கெல்லாம் இசையை மருத்துவத்தோடு தொடர்பு படுத்தி அந்த மியூசிக் தெரப்பி எல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? அது இந்த அடிப்படையில தான் உருவாக்கப்படுகிறது. அந்தந்த ராகங்களுக்கு ஏற்பட்டதாகிய ஒலி அதிர்வுகள், அதை நீங்கள் கேட்கின்ற முறையான அந்த ராகத்தினுக்கு உண்டான ஒலி அதிர்வுகளை ஏற்படுத்தும் போது அதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அந்த ஒலி அதிர்வுகள் ஊடாக, செவி வழியாக உங்கள் உடலுக்குள் சென்று அந்த அதிர்வுகள் வெவ்வேறு விதமான மாற்றங்களை செய்கின்றன. இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இதைத்தான் தொல் இலக்கியங்கள்ல, இது போன்றதாகிய திருமந்திரம் போன்றதாகிய இலக்கியங்கள்ல ஓசை என்ற ஒன்று உங்களை உருப்பெற வைக்கிறதுன்னு சொன்னார்கள். அதனால்தான் இறைவனுக்கே என்ன சொன்னோம்? ஓசை ஒலியலாம் ஆனாய் போற்று. அவனே ஓசையாக இருக்கான், அவனே ஒலியாக இருக்கிறான், அவனே சப்த பிரமாணனாய் இருந்து அதனால் சாதிக்கக்கூடிய காரணங்களாகவும் இருக்கிறான். இது பெரிய விஷயம். இதை உணருதல் என்பது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஓசை என்கின்ற ஒன்றுதான் நம்ம உள்ளே இருந்து நம்மை இயக்குகிறது. அந்த ஓசை என்பதுதான் நம்மை முறையாக சிந்திக்க வைக்கிறது. இந்த ஓசை என்பதை இன்றைய நவீன மருத்துவம் என்ன சொல்லும்னா அவரவர் உடலுக்கு உண்டான பயோ ரித்தம் என்று சொல்லும். ரித்தம்னா ஒலிதானே, அது என்ன பயோ ரித்தம்? உடல் கூற்று இயலிலே அந்த உடல் கூற்று உறுப்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இயங்குகின்ற பொழுது ஏற்படுத்தி கொள்வதற்கு உண்டான ஓசைதான் பயோரித்தம். இந்த பயோரித்தத்தை எப்படி முழுமையுமாக பெறுவது, எப்படி அதனை முழுவதுமாக அடைவது, இதற்குத்தான் குரு வேணும். இதை கற்றுத் தருபவன் தான் குரு.
மற்றைய வாழ்வியல் முறையை கற்றுத் தருபவன் எல்லாம் ஆச்சாரியன்தான். உங்கள் உடலின் கண் உண்டானதாகிய ஓசையை, அந்த ஓசையை நீங்கள் முழுமையுமாக உணர்ந்து அதனை மாற்றமில்லாமல் ஒலித்து அதன் மூலமாக உங்களினுடைய மேலான ஞானமானது பெறுதற்கு உண்டான வாய்ப்பு. அதனாலதான் இந்த குரு என்ற நிலையில் உள்ளவர்கள் தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு அவரவர் உடலினுக்கு உண்டான பயோரித்தத்தினுக்கு ஏற்றார் போன்ற மந்திரங்களை காதுல சொல்லுவார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு தன்னிடம் வரக்கூடிய அந்த சீடனை முழுமையுமாக கவனித்து அவனது தேவை எத்தகையது என்று தெரிந்து, நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, ஒரே மாதிரியான உடல் நோவுன்னு மருத்துவற்ற போறோம். ஏன் மருத்துவர் 2 பேருக்கு 2 வேறு விதமான மருந்து கொடுக்கிறார்? ஏன்னாக்க நோய் நாடணும், நோய் முதல் நாடணும், அது தணிக்கக்கூடிய வாய் நாடணும், அதன் பிறகுதான் மருந்து சொல்லணும். குருவும் அதேதான் செய்கிறார். தன்னை நாடி வரக்கூடிய சீடனிடம் அவன் தகுதி இப்பொழுது என்னவாக இருக்கிறது, அவனுக்கு எதனை சொன்னால் அவனது தகுதி உயரும், அந்த தகுதி உயர்வதற்கு உண்டான தனிப்பெரும் ஒலி எது, அந்த ஒலி அவனினுடைய உடல் ஒலியோடு பொருந்தி இருக்கிறதான்னு பார்த்து அதனுக்கு பிறகு தீட்சை கொடுக்கிறார். வந்த உடனே ஏதோ அகதிகள் முகாம் போல இழுத்து போட்டு கொண்டெல்லாம் விளக்கெல்லாம் தர முடியாது ஒரு குருவால. வந்து சேர்ந்தவனிடம் என்ன தகுதி இருக்கிறது. அதனாலதான் 2 விஷயத்தை கையாள்றோம் நாம. ஒன்றை பயிற்சியினால் பெறுவது என்பது அறிவு. ஒன்றை நம்முடைய உள் உணர்வினால் அடைய எண்ணுவது ஞானம். நமக்கு உண்டான துறை சார்ந்த அறிவை கற்றுத் தருபவர்கள் எல்லாம் ஆச்சாரியர்கள். நமக்கு உண்டான ஞானத்தை கற்றுத் தருபவர்கள் எல்லாம் குரு. அதனாலதான் குரு நெறியால் உரை கூடி நாள் வேதத்து, இந்த குரு பிரணவத்தினுடைய பொருளை உணர்ந்து அந்த அருள் ஆசிரியர்களாகிய குருவினுடைய அருள் உரையால் முடிந்த பொருளை உணர்ந்து, எப்படியா, குரு நெறியால் உரை கூடி நால் வேதத்து திருநெறியான அந்த 4 வேதங்களில் சொல்லப்பட்ட திருநெறியாகிய முக்தி நெறியை, அந்த முக்தி நெறியை அடைவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தல்னா நீங்கள் அதனுள்ளாக சென்று அதுவாக கரைதல் வேண்டும். ஏற்கனவே நாம சொன்னோம் இல்லையா, எழுத்துக்களுக்கெல்லாம் ஒரு ஒலி அளவு வச்சிருக்கோம் அப்படின்னு. தமிழ்ல குறில் எழுத்துன்னா 1 மாத்திரை, நெடில் எழுத்துன்னா 2 மாத்திரை, மெய் எழுத்துன்னா அரை மாத்திரை. இதெல்லாம் சொல்லியிருக்கோம் ரொம்ப இலக்கண சுத்தமா. இப்ப இக்கென்ற மெய்யுக்கு அரை மாத்திரை, அதோடு சேரக்கூடிய ஆ என்கின்ற உயிருக்கு 1 மாத்திரை, அது உயிர் குறில் அ. அப்ப இக்கு ஆவும் சேர்ந்தா அறையோட ஒன்று சேர்ந்து 1.5 மாத்திரையாகத்தானே காவுக்கு இருக்கணும். ஆனா கா என்கின்ற உயிர்மை குறிலுக்கு எப்படி 1 மாத்திரைன்னு சொல்லுகிறீர்கள்னா, அதற்கு பிற்காலத்துல இலக்கண உரை எழுதின ஆசிரியர்கள் சொன்னார்கள், 1 படி நீர்ல அரை படி உப்பை கலந்தா 1.5 படியாகவா மாறும், அந்த உப்பு அந்த 1 படி நீர்ல கரைந்து போய்விடாதான்னு கேட்டார்கள். மொழிக்கு இந்த ஞானம் எந்த அளவு தேவையோ அதேதான் மெய்ஞானத்து. நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி பிரணவத்தை ஓர்ந்து
அதனால் பற்றை நீக்கி அதன் பிறகு ஞான பாதை தோன்றி அந்த ஞான பாதையில நீங்கள் முழுக வேண்டும், டிசால்வ் ஆகும். மாணிக்க வாசகர் கேட்கிற மாதிரி அப்புறம் நாம கேட்க ஆரம்பிச்சோம், நான் யார், என் ஞானங்கள் யாருன்னு. நீங்க உங்களை டிசால்வ் பண்ண வைக்கணும், நீங்கள் கரைஞ்சு போகணும். அப்படி கரையக்கூடிய நிலை வந்தாதான் ஞானம்ன்றது புரியும். நீங்கள் அதுவாக மாற வேண்டும். நீங்கள் அதுவாக மாறணும். ஆனால் அது எது என்று தெரிந்து இருக்க வேண்டும். எது போல தாமரை இலையில பட்டு இருக்கக்கூடிய நீர் போல, அந்த இலையை விட்டு நீர் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரியலாம். ஆனால் அந்த நீர் இலை, அந்த நீருக்குள்ளதான் இலை இருக்கு. ஆகவே மெய்ஞானம் என்பது உங்களுள் இருக்கிறது. நீங்கள் அதனை கொண்டு இந்த உலகியலுள் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கும் இந்த உலகியலுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. இந்த ஞானத்தை பெறுவதற்கு உண்டான வழியை யார் நமக்கு உணர்த்துகிறாரோ, கற்றுத்தர முடியாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஞானத்தை உணர்த்த முடியுமே ஒழிய அறிவை கற்றுத்தரலாம். ஒன்றை எவ்வாறு அறிய வேண்டும்னு கற்றுத்தரலாம், ஒன்றை எவ்வாறு உணர முடியும் என்பதை உணர்த்ததான் முடியும். அதற்கு உண்டான பாடத்திட்டம்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட செயலெல்லாம் நீங்கள் செய்தால் உணர்வதற்கு உண்டான அளவினுக்கு உங்கள் மனம் பக்குவப்படும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேதங்களை எல்லாம் கற்றவர்கள் எல்லாம் ஞானிகளாகி விடுவார்கள்னு சொன்னா எல்லா பல்கலைக்கழகங்கள்லயும் தத்துவத்துறை இருக்கு. சென்னையில ராதாகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு பிலாசபி இருக்கு. முதுகலை பண்ணலாம், PhD பண்ணலாம் தத்துவத்துல. அங்க இருக்கிற பேராசிரியர்கள் அறிஞர்களா ஞானிகளா? யோசிச்சு பாருங்க. 4 வேதம் தெரியும், அதுக்குண்டான உபநிடதங்கள் தெரியும், அதற்கு உண்டான சம்ஹிதைகள் தெரியும், அதற்கு உண்டான கற்பம் வியாக்கரணம் எல்லாம் தெரியும். அவர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதை கேட்டு நாம நம்மை வளர்த்து கொள்ளுகிறோம். அவர்கள் அவ்வாறு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேதமும் உபநிடதங்களும் நமக்கு புரிகிறது. அதை கற்றுக் கொடுப்பவர்களை ஆசிரியர்னுவீர்களா, குரு? அவர்கள் ஆசிரியர்கள். இதெல்லாம் நீ மேலான கதியை அடைவதற்கு உண்டான நூல்கள். இவைகளை கொண்டு உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். அதுக்கப்புறம் உங்க முயற்சி தான். அதுக்கப்புறம் அந்த வேதம்லாம் உதவாது. இவைகளை கற்று தெளிந்ததன் பின் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்கள் காட்டக்கூடிய ஈடுபாடு, உங்களினுடைய அடிப்படையான உந்துதல் தான் மேலான நிலைக்கு போகும். வேதம் கற்றவனெல்லாம் ஞானிகள் ஆவான்னா இந்த உலகத்துல எவ்வளவு ஞானிகள் இப்போ இருக்கணும்? இல்லை. கம்பராமாயணத்துல ஒரு இடம் வரும், இந்த இடத்த கடந்து வந்திருக்கும். அசோகவனத்துல சீதை ராமனை நினைத்து புலம்பக்கூடிய ஒரு பகுதி. அதுல ஒரு அழகான கருத்தை கம்பன் சொல்றான். சீதை நினைத்து பார்க்கிறாளாம், தனக்கும் ராமனுக்கும் கல்யாணம் நடந்த பொழுது ஒரு அந்தணன் வேதங்களை கற்று அதன் வழி எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தவன், மிகுதியான பொருள் வேட்கை கொண்டு மிகு பொருள் கேட்க அதை முறுவலோடு எதிர்கொண்ட ராமன் அவனை நல்வழிப்படுத்தினான். யோசிச்சு பாருங்க. ராமன் வசிட்டனிடம் 7வது வயதுல போய் கற்று 5 ஆண்டுகள் குருகுலம் இருந்து வந்து வால்மீகியினுடைய வாக்கு பிரகாரம் பார்த்தா 12வது வயதுல சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறான்.
அவன் குருகுலத்துல கற்றது 5 ஆண்டுகள். ஏன்னா உபநயன விதி முடித்து வளர்த்தான் கான் வசிட்டனே கம்பன் வாக்கு. அப்ப 7 ஆண்டுல உபநயனம் நடத்துதல் மரபு. 6 ஆண்டு முடிஞ்சு 7, அப்ப 7, 8, 9, 10, 11. இந்த 5 ஆண்டுகள் குருகுலம். 12வது ஆண்டு தொடங்கும் போது குருகுலத்திலிருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. விஸ்வாமித்திரர் வருகிறார், அழைத்து செல்லுகிறார். மிதிலைக்கு போறான், கல்யாணம் 12 வயதுல. அந்த 12 வயதாகிய ராமனது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வைதீகனுக்கு, வேதம் கற்ற அந்தணனுக்கு எவ்வளவு வயது இருக்கும்? ஆமா, பொருள் மீது ஆசை கொண்டு அதிகமா கேட்கிறான். அவனை நல்வழிப்படுத்தினான் ராமன் ஒரு பாட்டு. அப்போ ராமன் ஞானத்தை பெற்றான். அந்த வேதத்தை கற்றவர் வேத அறிவை மட்டுமே பெற்றார். அறிவு அப்போதைய தீர்வு, ஞானம் எப்போதுக்கும் தீர்வு. அதனாலதான் ஞானத்தை நோக்கி எல்லோரும் போகணும்னு ஆசைப்படுகிறார். உங்களினுடைய அறிவு என்பது அப்போதைய தீர்வு. அந்த நேரத்துல நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழியை காட்டும். ஞானம் என்பது இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் வாழும் காலம் தொட்டு முடிவு வர்ற வரைக்கும் எவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை எடுத்துச்சோ. எது நமக்கு முக்கியம்? ஞானம். அறிவு படிநிலை, அவ்வளவுதான். ஞானத்துல படிநிலை கிடையாது. இது குறை ஞானம், நிறை ஞானம் எல்லாம் கிடையாது. அறிவுல குறை அறிவு உண்டு, நிறை அறிவு உண்டு, இடைப்பட்ட அறிவும் உண்டு. ஞானத்துல அப்படி எல்லாம் கிடையாது. ஞானம் ஒரே சொல். அதுக்கு அது ரொம்ப அழகா சொன்னார் பாரதி. இந்த பராசக்தியை வேண்டும் போது சொல்றார், தெளிந்த நல் அறிவு. ஞானம்ன்ற வார்த்தையை போட மாட்டேன். தெளிந்த, உங்ககிட்ட அறிவு இருக்கலாம், அந்த அறிவு தெளிவில்லாமல் இருந்தால் அதை தெளிய வைத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். ஆகவே இந்த தெளிந்த அறிவு சேர்த்துக்கலாம். தெளிந்தன்றது ஒரு முன்னொட்டு. தெளிவில்லாத அறிவும் இருக்கலாம். அதுக்கு அடுத்த ஒட்டு போட்டார் பாருங்க, நல்ல அறிவு. உங்களிடம் உண்டான அறிவு நன்மை தரத்தக்கதாயும் இருக்கலாம், நன்மை அல்லாதனவற்றையும் தரலாம். ஆகவே உங்களுக்கு உண்டான அறிவை நீங்கள் தெளிவாக அறிந்து அதனால் நன்மையை தரத்தக்கதாகிய செயல்பாட்டில் ஈடுபட்டால் உங்கள் மனது பக்குவம். அதன் பிறகு நீங்கள் ஞான மார்க்கத்துக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். இங்க அறிவே ஆட்டம் காணுகிறதுன்னு சொன்னா ஞானத்தை சிந்திக்க முடியாது. அதனாலதான் இந்த வேதை உலகத்துல இதுவரைக்கும் எழுதப்பட்ட எல்லா தத்துவங்களும் உங்கள் அறிவினை கொண்டு ஆய்ந்து எது சரி எது தவறுன்னு தெரிந்து கொள்ளுதற்கு உதவுமே ஒழிய அவைகளே உங்களை ஞானத்திலே கொண்டு போய் நிறுத்தாது. இந்த அறிவினை கொண்டு அறிந்ததை நீங்கள் வாழ்க்கையில கடைபிடித்து நீங்கள் அதன் வழியில் முயலுகின்ற பொழுது ஞானம் கிடைக்கும். அதுதான் இன்றைக்கு மிக பெரியதாகிய உண்மை. அதனாலதான் அந்த ஞானம் கிடைச்சா எது பற்றின சிந்தனை வருமா? திருநெறி பற்றின சிந்தனை. திருநெறினா முக்தி நெறி. இங்க இன்னொரு விளக்கம் சொல்லணும். இந்த முக்தின்றத நாம என்ன நினைக்கிறோம்னாக்க, இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டோ அப்படியே இறைவனது திருவடியில போய் இருக்கிறதுக்கு பேரு முக்தி. உடனே என்ன சொல்றேன், வைகுந்த வாசம், சிவலோக பிராப்தி, அதெல்லாம் இல்லை முக்தி.
இந்த உலகில் நீங்கள் வாழும் காலத்தில் நீங்கள் வாழ்வதன் பொருளை நீங்கள் உணருகின்ற பொழுது உங்களுள் தோன்றுவதற்கு உரிய நிலையான மகிழ்ச்சி, நிலையான ஆனந்தத்திற்கு பெயர் முக்தி. யோசிச்சு பாருங்க, நாமெல்லாம் ஒவ்வொரு விதத்துல பைத்தியங்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு விதத்துல சிலருக்கு இந்த கலையை கற்க வேண்டும், அதில் முதன்மை பெற வேண்டும், அந்த பைத்தியம் இருக்கு. இவ்வளவு நூல்களை கற்க வேண்டும், இன்னென்ன பட்டங்களை பெற வேண்டும், பைத்தியம் இருக்கலாம். படிப்புல அந்தந்த தொழில்ல இருக்கிறவர்கள் சாதிக்க வேண்டும், எல்லோருக்கும் இந்த பைத்தியம் இருக்கிறது. ஆனா நம்ம யாரும் பைத்தியம்னு சொல்றது இல்லை. எதன் மீதும் பற்று இல்லாமல் இருக்கக்கூடியவனை பார்த்து பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்கோம். பாருங்கள், பைத்தியங்களுக்கு எதன் மீதாவது பற்று இருக்கான்னு பாருங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் சிரிக்கும், எப்பொழுது வேண்டுமானாலும் அழும், எதை கொடுத்தாலும் உண்ணும், என்ன ஆடை போட்டிருக்கிறோம் தெரியாது, எதன் மீதும் அதுகளுக்கு பற்று இல்லை. அவைகளை நாம பைத்தியம்னு சொல்றோம். ஆனா உண்மையான பைத்தியம் நாம என்னைக்கான யோசிச்சோமா? ஏனென்றால் நாம் அறிவின் வயப்பட்டு வாழுகிறோம். ஆகவே நாம் பிறரை பைத்தியம் என்கின்றோம். ஞானத்தின் வயப்பட்டு வாழக்கூடிய பைத்தியங்கள் யாரையும் பைத்தியம் என்று சொல்லுவதில்லை, தங்கள் இயல்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் பின்னாடி வந்தவன்லாம் சொன்னா சித்தரெல்லாம் பித்தரே கொலாம்னு. சித்து நெறியில இருக்கிறவெல்லாம் பைத்தியம் மாதிரிதான் இருப்பான். நல்ல ஞானம் உடையவர்கள் எல்லாம் பைத்தியமாகத்தான் இருப்பார். அவர்களுக்கு இந்த உலகம் எதனையும் தராது. இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் ஏதொன்றும் அவர்களை பாதிக்காது. இந்த நிலையை அடைதலுக்கு பேரு முக்தி. ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இறந்ததன் பின் நமக்கு சொர்க்கத்துல அரம்பையர்கள் புடைசூழ அமிர்தத்தை உண்டு கொண்டு பொன் மாளிகையில் அதெல்லாம் இல்லை. வாழும் காலத்து உங்கள் வாழ்க்கையில இந்த உலகியல் நிகழ்வுகள் ஏதும் பாதிக்காது என்ற நிலையில உங்களுள் நீங்களாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாற்றமிலா மகிழ்ச்சிக்கு பேர் முக்தி. அந்த மகிழ்ச்சிக்கு உண்டானவர்களை எதுவுமே பாதிக்காது. இந்த உலகியல் எந்த நிகழ்வுகளும் பாதிக்காது. இத நிறைய ஞானிகள் வாழ்க்கை வரலாறுல பார்க்கலாம். ஓ சதாசிவ பிரம்மேந்திரரை பத்தி நிறைய பேர் படிச்சிருக்கலாம். அது மிகப்பெரிய ஞான மார்க்கத்துல நின்றவர். அப்படி ஒரு ஞானம். ஒரு முறை ஏதோ ஒரு அரசபையில போய் அவர் சென்று வந்ததற்காக மன்னன் கையில ஒரு இந்த கனமான வளையல் போடுவோம், அதுக்கு பேரு தோடான்னு பேர். அது போட்டது அவருக்கு தெரியாது, அது ஆர்வமும் கிடையாது. போய் கொண்டிருக்கிறது, அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. கையில தங்க தோடா கற்கள் எல்லாம் பதிக்க பெற்று அப்படி மினுமினுப்போட இருக்கு. அப்படி எங்கேயோ ஒரு காட்டு வழியில போய் கொண்டிருந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய கல்வர்கள் இதை பார்த்துட்டான். இவன் தாளும் பரதேசி மாதிரி அலையறான், இவன் கையில இவ்வளவு வலுவான அழகான ஒரு தங்க தோடாவா என்று சொல்லி வழி மறித்து அவர்கள் அச்சுறுத்தின. அவருக்கு ஒண்ணுமே தெரியல, போய்கொண்டே இருக்கிறது. உடனே ஒரு திருடன் என்ன செய்தான், கையை வெட்டி அந்த தோடாவை எடுத்துள்ளன்னு வெட்டிட்டான். தன் கை வெட்டுப்பட்டது கூட அவருக்கு தெரியாது. அவர் போய்கொண்டே இருக்கிறது. வெட்டிய கையை கையிலே கொண்டிருந்த திருடனுக்கு அப்பொழுதுதான் பயம் வந்தது. நாம் ஏதோ ஒரு பெரிய தவறு செய்திருக்கிறோம்னு. உடனே அவர்கிட்ட போய் காலில் விழுந்து பற்றின போதுதான் தன்னை ஏதோ ஒன்று தடுக்கிறதுன்னு குனிஞ்சு பார்க்கிற. ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான். என்னன்னாரு, இல்ல உன் கையில இருக்கிற தோடா காசப்பட்டு கையை வெட்டி விட்டேன்,
கையை வெட்டிவிட்டு அப்பதான் பாக்குறது கை வெட்டுப்பட்டு என்ன பண்ணணும்ன்ற இல்ல அந்த கையை உங்க கிட்டே கொடுத்து அங்கேயே வச்சிரும். எங்க வெட்டினியோ அங்கேயே வச்சிரும். வைத்தது பின் கை சேர்ந்து கொண்டது என்று படித்திருக்கிறேன். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது என்னால, படித்திருக்கிறேன். சதாசிவ பிரம்மேந்திரத்தை பத்தி இந்த செய்தி, சதாசிவத்தினுடைய வாழ்க்கை வரலாறு படித்தவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை படித்திருக்கலாம். தன் கை வெட்டப்பட்டதும் பின்பு அதே இடத்தில் வைத்த பொழுது அது சேர்ந்து எதுவுமே அவருக்கு தெரியாது. இந்த உலகியலிலே தனக்கு ஏற்படக்கூடிய எவ்விதமான ஊறுகளையும் பொருட்படுத்தாத நிலை எவன் ஒருவனுக்கு சித்திக்கிறதோ அந்த சித்திக்க கூடிய நிலைக்கு பேர் மோட்சம்னு பேர். முடிந்ததுன்னு அர்த்தம், முழுமை, அறகுறை இல்லைன்னு அர்த்தம். அது மோட்சம் என்பது முழுமையாயிற்று. தியாகராஜர் எல்லாம் பாடலையா, வாழும் காலத்தே மோட்சத்தை உணர முடியுமா கேட்கலையா? முடியும். இதை உணர்த்துவதற்கு எவன் முன் வருகிறானோ அவன் குரு. அததான் சொன்னார், அவன் திருநெறியான திருக்கை இருத்தி. அந்த திருவருட்கு, அந்த மோட்சம் என்கின்ற திருவருட்கு தம் கை கொடுக்கணும். தம் கைனாக்க கை கொடுக்கிறது இல்ல, தன்னால் இயன்ற வழிமுறைகளை சொல்லித்தரணும். மோட்ச சாதனமாக அவர்கள் இருக்கணும். அந்த மோட்ச சாதனத்தினுக்கு உட்பட்டவர்கள் சொரூபம் தானோர் துகளில் பார்ப்பாரே. அந்த மோட்ச சாதனத்தினுக்கு துணை செய்து இந்த மோட்ச நிலையை நாம் அடைதற்கு, அந்த சிவத்தின் நிலையை உணர்தற்கு நிலையை தலைப்பட்டவரே குற்றமற்ற அந்தணர்கள். அவ்வளவு பெரிய விஷயம். நாம் இன்னைக்கு அந்தணர்கள்னு சொல்லிக் கொள்ளுதல், நான் தான் முன்னாடியே சொன்னேன், இது ஒரு சாதிய பெயராக கொள்ளாதீர்கள். இந்த ப்ராசஸுக்கு உட்பட்டு நீங்கள் உங்களை அந்தணனாக்கி கொள்ளுதல் என்பது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் அன்று. அவ்வளவு எளிதான காரியம் அன்று. அந்தணன் என்ற சொல்லுக்கு இவ்வளவு பின்புலம் இருக்கிறது, இவ்வளவு பெரியதோர் வீச்சினுக்கு உட்பட்டது. அத எளிமையான முறையில் யோசிக்காதீர்கள். ஆகவே இந்த அந்தணன் என்று சொல்லக்கூடியவனுக்கு அடிப்படையே மோட்ச சாதனத்தை தெரிந்து அதை முழுவதுமாக உணர்ந்து வாழக்கூடிய இடத்திலேயே அவன் நிறைவை கொண்டு முக்தி சொரூபனாய் இருக்க வேண்டும். பாரதி எழுதினார் இல்லையா, கண்ணில் தெரியுது வானம், அது கைகளில் வாராதா. வையகம் இங்கு வானுலகத்தை போல் இருக்க வேண்டும்னு பாடினான். இதுதான் மோட்சம். வையகம் இங்கு தென்படல் வேண்டும். நானே இந்த மோட்சத்தை தான் நம்ம பெருமையா சொல்லணும். இறந்ததன் பின் நம்முடைய பாவ புண்ணியங்கள்லாம் அது மாதிரி அனலைஸ் அதெல்லாம் இல்லை. மோட்சம் என்பது முழுமை. நாம் இந்த உலகின் ஏன் வந்தோம் என்பதை முழுமையுமாக உணர்ந்து அதற்கு உரிய செயல்பாட்டிலே ஈடுபட்டால் நாம் எல்லாம் ஜீவன் முக்தர்களே. ஜீவனோடு இருக்கின்ற பொழுதே நம்முடைய மோட்சம் என்ன என்பது தெரியும். இல்லை என்றால் இந்த உலகிலே உழன்று கொண்டு இருக்கக்கூடிய சாதாரணமானவர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவினுக்கு உரியவராக இருந்தாலும் நீங்கள் சாதாரணமானவர்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஜீவன் முக்தர்களுக்கு அறிவு பணி செய்கிறது. அறிவினால் பெறக்கூடிய எல்லாம் அவர்களால் அவற்றை கற்று அறியாமலேயே உணர முடிகிறது. ஜீவன் முக்தர்களுக்கு அறிவு பணி செய்கிறது. மற்றையோருக்கு அறிவுக்கு நாம் பணி செய்கிறோம். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், உன்னுடைய
ஞானம் என்பது, மோட்சம் என்பது அறிவை சார்ந்து இல்லைனர். உன்னால் காட்டப்படக்கூடிய நேயம் சார்ந்ததுன்னர். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இந்த அறிவை கொண்டு நீ என்ன செய்ய போற? ஆகவே ஞானிகளுக்கு, அந்த ஜீவன் முக்தர்களுக்கு வாழும் காலத்தே எது மோட்சம் என்று உணர்ந்தவர்களுக்கு அறிவு பணியாளனாய் வேலை செய்யும். மற்றையோருக்கு அறிவு முதலாளியாக நிற்கும். நீங்கள் அந்த அறிவின் கீழ் பணியாளராக இருப்பீர்கள். எவன் அறிவை பணி கொள்ளுகிறானோ அந்த முக்தனுக்கு பெயர் அந்தணன். இதோட நிற்கட்டும்.